இந்த தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு கேடுகெட்ட சமூகமாக மாற்றி வச்சிருக்காங்க தெரியுங்களா? நல்லா பேசுனாதான் நல்லாச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் எந்த மேடையில் பயங்கரமாக பேசி வச்சாரு? ஏதாவது ஒரு மேடை சொல்லுங்க. இவ்வளவு இல்லாம இருக்குது. ஆனா பஸ்ல எல்லாத்துக்கும் இலவசம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம பஸ்ல எல்லாத்துக்கும் இலவச டிக்கெட்டுன்னு அவன் கள்ளக்காதலிய கூட்டிட்டு இலவசமா போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இலவசம், போக்குவரத்துக்கு இலவசம் கொடுக்கறது எதுக்கு? தேவையா? ஆனா எங்க கையில ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிறது மாதிரிலாம் பஸ் எல்லாம் ரோட்ல ஓடாது. அப்புறம் தாவேக்காவை சேர்ந்த ஒவ்வொருவரும் 7 அறிவு படைத்தவர்கள். அதனால்தான் நாங்க செய்யற எந்த விஷயத்தையுமே நீங்க அப்நார்மல் பீப்புள்ஸ், தற்குறிகள் அப்படின்னு 7 அறிவுக்கு பேச வேண்டிய விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு புரிதல் இல்லை. ஏன்னா நீங்களாம் 6 அறிவு படைச்சதா இருக்கு. தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க, எங்க தலைவரோட பாருங்க, எங்க தலைவருக்கு ஓட்டு போடுங்க. அவர் சின்னம் ரெடியா கையிலே வச்சிருப்பீங்களா? ஞாபகப்படுத்தணும்ல. இப்படி எல்லா காதலையும் போய் ஊதுவீங்க. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது எனக்கே பெரிய சர்ப்ரைஸ் தான். இது திரும்ப நான் எதிர்பார்க்கல இந்த காம்போவை. ஸோ டைரக்டர் நந்தகுமார் சார், வணக்கம் சார். வணக்கம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இவருக்கு அரசியல பேசவே தெரியல. நீங்க என்னன்னா ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் சொன்னனால தான் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அப்ப இருந்தே அவர் பெருசா பெரிய மேடைகள் எல்லாம் பேசின மாதிரி தெரியலையே. இந்த தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு கேடுகெட்ட சமூகமா மாற்றி வச்சிருக்காங்க தெரியுங்களா? நல்லா பேசுனாதான் நல்லாச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் எந்த மேடையில பயங்கரமா பேசி வச்சாரு? ஏதாவது ஒரு மேடை சொல்லுங்க. அவர் ஒரு நல்ல ஆட்சி அமைச்சு நம்ம கொடுக்கலையா? அதே மாதிரி என் தலைவன் பேசுனாதான் நல்ல ஆட்சி கொடுப்பாரா? பேசாம கொடுக்க மாட்டாரா? என்ன கொடுப்பாரு? என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுவாரு உங்க தலைவர்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எங்க தலைவர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. சொல்லுங்க. எங்களுக்கு எது வேணாம் சார், மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கே எதுவும் வேணான்னு. தமிழ்நாட்டுல தான் நீங்க இருக்கீங்க, உங்க தேவைகள் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப மக்களுக்கு ஆட்சிக்கு வந்தாதான் அப்ப உங்க தலைவர் எல்லாத்தையும் பண்ணுவாரா? இல்ல ஒவ்வொரு கட்சியும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கட்சியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது நாங்க பண்ணுவோம். கூட்டணியும் அமைய ஆரம்பிச்சிருச்சு எல்லா கட்சிகளும். இவங்க யாரு கூடயும் கூட்டணியும் அமையல. ஆல்ரெடி இருக்கிற கட்சியில எதிர்கட்சியில இருக்கிறவங்க வர்றவங்களே போயிடுறாங்க. ஏன்னு கேட்டா அங்க எதுவுமே சரியா பேச்சுவார்த்தையோ எதுவுமே நல்லா இருக்க மாட்டேது. அதனால நாங்க திரும்ப எங்க கட்சிக்கே நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்களே. எதனால அவங்க திரும்ப வந்த கட்சியில இருந்து திரும்ப ஏன் போறாங்க? அதான் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி எங்க தலைவர் இப்போ ரீசெண்டா தலைவர் கட்சியிலேருந்து பக்கெட்டு கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு பக்கெட்டு வெளியில் என்ன ரேட்டு தெரியுமா? 350 ரூபா. ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு 350 ரூபா. அந்த 350 ரூபாயை டோக்கன் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தோம்ல, எல்லாரும் பக்கெட் வாங்கிட்டு போனாங்கல்ல. அப்ப எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டா வீட்டுக்கு வீடு பக்கெட்டு வந்துரும்ல ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு பக்கெட் வேணாமா? பக்கெட் இருந்தா மக்கள் சந்தோஷம் விட்டுருவாங்களா? ஏங்க பக்கெட் இருந்தா தானே பாத்ரூம்ல வச்சு மக்களை எடுத்து குளிக்க முடியும். இல்லன்னா குளிக்காத ஒரு சமுதாயமா இருந்தோம்லங்க. பக்கெட் முக்கியம் இல்லைங்க, வாளி முக்கியமா இல்லையா? பக்கெட் இருக்கணும் இல்லைங்க வீட்டுக்கு வீடு. அப்ப தேவை தெரிஞ்சு தலைவர்கள் கரெக்டா கொடுத்தாங்களா இல்லையா? சாப்பாடு இல்லாம எத்தனையோ குழந்தைங்க இருக்குங்க, படிப்பு இல்லாம இருக்காங்க, போக்குவரத்து வசதி இல்லாம நிறைய கிராமப்புறங்கள் இருக்காங்க. அவங்க அதெல்லாம் பண்ணாம இதெல்லாம் இல்லாம பாத்தீங்களா, இவ்வளவு இல்லாம இருக்குது. ஆனா பஸ்ல எல்லாத்துக்கும் இலவசம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம பஸ்ல எல்லாத்துக்கும் இலவச டிக்கெட்டுன்னு அவன் கள்ளக்காதலிய கூட்டிட்டு இலவசமா போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இலவசம், போக்குவரத்துக்கு இலவசம் கொடுக்கறது எதுக்கு? தேவையா? நீங்க ஏன் பக்கெட் கொடுத்தீங்க? அப்போ நீங்க பாத்ரூம்ல குளிக்கணும்ல, எல்லாம் குளிக்காம வர்றாங்க. அதான் சார், நீங்க அப்ப லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சமா? அன்பளிப்பு. மத்த கட்சிக்காரன் தான் லஞ்சம் கொடுப்பான், ஆனா எங்க கட்சிக்காரங்களாம் அன்பளிப்பு தான் கொடுப்போம். அப்ப ஸ்கூல் கட்டி கொடுக்கலாம். ஏன் நீங்க பஸ், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நீங்க பஸ் விடலாம், ஆண்களுக்கும் சேர்த்து ஃப்ரீயா விடலாம், அப்படி கூட நீங்க பண்ணலாம் இல்லையா? வருங்கால திட்டத்துல அதெல்லாம் இருக்கு. ஆமா, ஆனா எங்க கையில ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சீரியஸா சொல்றேன்,
ஆமா, இப்ப இருக்கிறது மாதிரிலாம் பஸ் எல்லாம் ரோட்ல ஓடாது. ஆமா. பறக்குமா அப்போ? அப்புறம் பஸ்ஸே பறக்க விட்டுறீங்களா ஆட்சிக்கு வந்தா? அப்புறம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விமானம். எது? ட்ரோன். ஆமா, நடுவுல ஏறி நின்னு இப்படி கையில இப்படி பிடிச்சிக்கிட்டா போதும், எங்க போகணுமோ அங்க பறந்து போயிடலாம். ஓ, கீழே டிராஃபிக் ஏற மாதிரி மேல டிராஃபிக் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் முட்டி சாக வேண்டியதான் போல. அதான் கண்ணு தெரியாமே இப்ப ஓட்டுறீங்கல்ல. ஆமா, காலை தேய்ச்சிக்கிட்டே ஓட்டுவீங்களே ஸ்கூட்டில, அப்படித்தானே ஓட்டுறீங்க நீங்களா? உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால டிராபிக் ஜாம் ஆகதான் செய்யும். ஆமா, கொஞ்சம் எதிர்த்தாப்புல பறந்து வர்றான், அங்க வர்றானே அவனுக்கு நேரா போகாம மேல பறப்போம் இல்லாட்டினா கீழே பறப்போங்கிற சென்ஸ் இருக்கணும்ல. ஆ? உங்களுக்கு நிறைய இருக்கா சார்? அதான் உங்களுக்கெல்லாம் சிக்ஸ்த் சென்ஸ். உங்களுக்கு அதான் ஃபிஃப்த் சென்ஸா? பாத்தீங்களா, தன்னை விட ஒரு படி மேலே ஏறி இருந்துடக்கூடாதுல்ல. ஏன் செவன்த் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடாதா? பேச்சுக்காக கூட சொல்லக்கூடாது, கீழேயே வச்சு பார்க்கறது. பாத்தீங்களா எவ்வளவு மட்டமான ஒரு புத்தின்னு. 6 அறிவு படிச்சாவே மட்டமான புத்தி வந்துடுதுல்ல. 5 அறிவு இருக்கிற அறிவு கூட 6 அறிவு நமக்கு இல்லைங்கிற இடத்துல இருக்கிறதுனால தான் நாங்களாம் 7 அறிவு மக்களா இருக்கிறோம். எங்க யாரு கூட்டத்துல நீங்கன்னா பாக்குறீங்களா? உங்க தலைவர் கூட்டம் மட்டும் 7 அறிவோட இருக்கீங்க. தாவேக்காவை சேர்ந்த ஒவ்வொருவரும் 7 அறிவு படைத்தவர்கள். அதனாலதான் நாங்க செய்யற எந்த விஷயத்தையுமே நீங்க அப்நார்மல் பீப்புள்ஸ், தற்குறிகள் அப்படின்னு 7 அறிவுக்கு பேச வேண்டிய விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு புரிதல் இல்ல. ஏன்னா நீங்களாம் 6 அறிவு படைச்சதா இருக்கு. ஆமா, எங்க போய் சொல்றது? இப்போ உங்களுக்கு 7 அறிவு இருக்கு உங்க கூட்டத்துக்கு. நான் மறுபடியும் அதே சொல்லணுமா? நான் சார், பேசுறத பார்த்தாவே இப்போ தெரியல. நீங்க 7 அறிவு இருக்கு அது இதுன்றீங்க. ஆ, அப்ப அப்பயே நீங்க ஆட்சிக்கு வர வேண்டியதுனே. இப்போ நீங்க 7 அறிவு உள்ள மக்கள் தானே நீங்களாம். அதான் இப்போ உங்களை மாதிரி 6 அறிவு படைத்த மக்கள்லாம் 7 அறிவா மாத்துறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா நீங்க மாற மாட்டேங்கிறீங்கன்னு உங்களை மாதிரி சிலர். இதெல்லாம் காரணம் என்ன? திமுக. திமுக எல்லாரையுமே 6 அறிவா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சீரியஸா 7 அறிவா ஆக்க விட மாட்டேங்கிறாங்க. ஓ, நீங்களாம் 7 அறிவா இருக்கனால தான் இப்போ கூட யாரோ சொன்னாங்க நாங்க தங்கையாவும் இருப்போம் மனைவியாகவும் இருப்போம் அப்படின்ற மாதிரி யாரோ அதை சொல்லியிருந்தாங்க. மாற்றம் வேணும்ல. எங்க தலைவர் சொல்லியிருக்காருல்ல, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் தானே எங்க தலைவர் ஓ, சொல்லியிருக்காரு. இது ஒரு மாற்றமா? அப்புறம் இப்போ தங்கையை மனைவி ஆகலாம், இது ஒரு மாற்றம் உங்க இதுக்கு? ஏங்க என்னங்க? ஆ? நான் சொன்னது கரெக்ட் தான் சார். அப்போ 5 அறிவு தான் கரெக்ட் தான். யாருக்கு? இல்ல சார், 5 அறிவு தானான்னு கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன். அதான் இல்ல நீங்க தானே சொன்னீங்க நாங்க மாற்றத்தை ஏற்படுத்த போறோம், தங்கையை மனைவியாக்க போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க தான் சொன்னீங்க. தங்கையை மனைவியாக்க போறோம்னா எங்க இப்படி இருக்கிற சமுதாயத்துல அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அதே நேரம் தான் அத்தான். ஓ, புரியுங்களா? நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா உறவு முறைகளே மாத்திருவீங்களா அப்போ? உறவு முறை ஏங்க, எங்க சமுதாயத்துல அண்ணா அப்படிங்கிறோம்ல, அண்ணா தப்பா? அதே வாயில தானே அத்தானு. ஆ? என்னத்த உறவு முறை மாறுதுங்கிறீங்க? அப்ப தமிழ் எல்லாத்தையும் உயர்ந்த சமுதாயமா, எல்லாத்தையுமே பிராமண சமுதாயமா மாத்திருவோம். ஜாதியற்ற ஒரே சமுதாயம், எல்லாருமே பிராமணர்கள். அப்ப அண்ணாங்கிறது அத்தானுக்கு சமம் தானே? வாங்கண்ணா, உட்காருங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா, கரெக்டு தானே? அப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றம் தான் வரப்போகுது நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா. அப்புறம் இது மட்டும் தான் இருக்கா இல்ல இன்னும் பல வெரைட்டிஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தேவை? என்ன வெரைட்டி ஆக்கணும்? இல்ல சார், என்ன வச்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். நாங்க வச்சிருக்கிறது இல்லைங்க, நீங்க எங்களோட அறிவுக்கு வாங்க. நீங்க எங்களோட அறிவு தன்மைக்கே வராம இந்த 6 அறிவுலயே இருந்துட்டு இருந்தா இப்படியே தான் இருப்பீங்க, ஒரு முன்னேறவே மாட்டீங்க. சரி, இப்போ 7 அறிவு இருக்கிற நீங்க இப்போ இந்த கேஸ் நடக்குது இல்லையா? இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. ஸோ 7 அறிவு இருக்கிற நீங்க பெரிய பெரிய டிவி சேனலுக்கோ எதுக்கோ வெளிப்படையா பேச மாட்டீங்க. அட்லீஸ்ட் இதுக்காகச்சும் பேசுவீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமா, மௌனம் தான் மிக சிறந்த பதில். மௌனத்தை விட ஒரு சிறந்த பதில் எங்கேயுமே இந்த உலகத்துல கிடையாதும்பாங்க. புரியுதுங்களா? ஓ, அதான் கரூர் விஷயம் எல்லாம் சேலம் விஷயத்துக்கெல்லாம் மௌன அஞ்சலி மட்டும் செலுத்திட்டு மௌன அஞ்சலி செலுத்தினோம் நாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க தலைவர் மௌன அஞ்சலி செலுத்தினாரு அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க. எங்கேயாவது செலுத்தினாரு மௌன அஞ்சலி? லேட்டா தானே உங்க சைட்ல இருந்து வெளியில வந்துச்சு குரல். உங்க தலைவர் வெளியில லேட்டா தானே விட்டாரு. எங்கேயாவது எங்க தலைவர் மௌன அஞ்சலி செலுத்தினாரா?
அதான் அது கூட பண்ணலையே. எதுக்கு பண்ணணும்? அங்கே இறந்தவர்கள் எல்லாம் இறந்தவர்கள் இல்லை, எங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. செத்தவனுக்கு தாங்க அஞ்சலி செலுத்தணும். எங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி அஞ்சலி செலுத்த முடியும்? ஆ? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த 41 பேர்ல 2 பேர் எங்க கூட வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்ப நிக்கிறாங்களா இல்ல எப்பயுமே நிப்பாங்களா? எப்பவுமே நிற்பாங்களா? என்ன பேசுறீங்க என்னன்னு கேட்கறதுக்காக வர்றேன் நான். வாங்க. அப்ப அவங்கள வச்சு உங்க அண்ணிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அப்ப அவங்கள வச்சு அது போக வைக்கலாம் இல்லையா? அவங்க பேச்ச உங்க அண்ணியை கேட்க வைக்கலாம் இல்லையா? இந்த பொண்ணு ஏடா கூடாம பேசிட்டு இருக்கு, இந்த பொண்ணுகிட்ட பேசாதீங்கன்னு சொல்றாரு. நானும் சார் இவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன், கூப்பிடவே கூப்பிடாதீங்க அப்படின்னு நான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். ஆ, அப்புறம் ஏன் கூப்பிட்டீங்க? தயவு செஞ்சு அவங்க சொல்றதே கேட்டு இனிமேல் இங்க இருந்து யாராவது கால் பண்ணா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. வரல நீங்களே டீசெண்டா சொல்லிடுங்க சார். ஆ? ஒரு விஷயம், ஆளையா விருந்தாளியா போகணும். அதுதான் நாட்டுக்கு நமக்கு நல்லது. ஒரு அரசியலுக்கு வந்துட்டா கூப்பிட்டா தான் போகணும்னு இருக்கக்கூடாது. ஆமாம், அதனால தான் எங்கள் தலைவர் அலையாத வீட்டில் எல்லார் வீட்லேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி வீட்லேயும் எங்கள் தலைவர் எப்படி போயிருக்காரு? அலையாத விருந்தாளியாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் தலைவர் இருக்கார். ஆமாம், தெரியுமா? உங்கள் வீட்டில் எங்கள் தலைவர் வந்தாரா? இல்ல சார், எங்க வீட்ல வரல. அதான் வரல. உங்களுக்கு தெரியல, நீங்கள் பார்க்கல. நீங்கள் வீட்டுக்கே போகாமல் வெளியிலே சுற்றிட்டு இருந்தீங்கன்னு எப்படி எங்கள் தலைவரை பார்ப்பீங்க? ஆமாம், தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க, எங்கள் தலைவரோட பாருங்கள், எங்கள் தலைவருக்கு ஓட்டு போடுங்க. அவர் சின்னம் ஓ, ரெடியா கையிலே வச்சிருப்பீங்களா? ஞாபகப்படுத்தணும்ல. ஓகே, எதில் இப்படி போடுவீங்க? எல்லார் காதலையும் போய் ஊதுவீங்க. தூங்கி கிடத்துறவன், இந்த நெஞ்சு வலி வந்திருக்கவன், அவன் காதெல்லாம் ஊதுனீங்கன்னா என்ன ஆகுறது? அதான் விஷத்தை விஷத்தால் முறிப்போங்கிறது மாதிரி, புரியுதுங்களா? நெஞ்சு சத்தம் போட்டால் நெஞ்சு வலி அப்படின்னா ஓவர் சத்தம் ஆயிருன்னா ஒரே தான் நின்றும். ஆமாம், நாங்கள் நிப்பாட்டுவோம் எல்லாத்தையும். புரியுதுங்களா? மனிதனாக வாழ்கிறப்ப அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதே ஆவி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கிறாங்க. ஓ, அந்த ஆவி உலகமும் உங்களை சுத்தி தான் இருக்கு. அப்ப அவங்க ஓட்டு உங்களுக்கு தானா? அப்புறம் எப்படி அது எப்படி அங்க போய் செல்லும்? நாங்கள் வந்து கள்ள ஓட்டா அப்போ அது? கள்ள ஓட்டா? அதான் செத்தவங்களுக்கு குடியுரிமையே கிடையாதே சார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், இங்கே போய் 234 தொகுதியிலையும் நீங்கள்லாம் போய் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் நினச்சா கூட அந்த நேரத்தில், புரியுதுங்களா, எங்களோட தொண்டர்களாக இருக்கிற ஆவிகள் உங்கள் பக்கத்தில் நின்று அதில் விசிலில் கையை பிடிச்சி குத்த வச்சிருவாங்க. அப்ப உங்களுக்கே தெரியுது யாரும் போட மாட்டாங்க அப்படின்னு. அதனால தான் ஆவியை விட்டு நீங்களே போட வைக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சார்? அதான் அவங்க யாரும் உங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு போடுவாங்க? நம்பிக்கை இருக்கு நாங்கள் வருவோன்னு. ஆனால் இந்த 6 அறிவு படைச்ச மக்கள் இருக்கானுங்களே, அவனுங்களுக்கு தான், புரியுதுங்களா, புத்தி கெட்டு போய் ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் வேற கட்சியில் போடுறதுக்கு இருக்கானுங்க, பிளான் பண்ணுறானுங்க. ஆமாம், நாங்கள் விட மாட்டோம். எல்லாம் ஆவியை வச்சு நிப்பாட்டி, சீரியஸாக சொல்கிறேன், எல்லாரையும் கையை பிடிச்சி விசிலில் குத்த வச்சிருவோம். ஆவிகள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பில்லி சூன்யம் ஆவியெல்லாம் ஏவல் வச்சு எல்லாத்தையும் ஏவி விடலான்னு. டிஎம்கேக்காரன் என்ன ஆவி ஏவுனாலும் எங்கள்கிட்ட வேகாது. ஆமாம், இவ்வளோ ஆவி வச்சிருக்கீங்களே சார், இட்லி வந்துச்சா வேகலையா? இட்லி வந்துருச்சே வேக. நீங்க ஏதாவது ஆவி வருது ஆவி வருதுன்னீங்க. பார்த்தீங்களா, 6 அறிவுங்கிறதே அதே இடத்துல நிற்கிறீங்க பாருங்க. நான் 7 அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்த நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? இட்லி சாப்பிட்றதுலேயே இருக்கீங்க. காலையில் இட்லி தானே சாப்பிட்டீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அதான் இப்படி இட்லி நினைப்பிலேயே இருக்காதீங்க. திமுக காரன் புத்தி இட்லி சாப்பிட்றதெல்லாம். உங்களை மாதிரி விசில் நினைப்பிலே இருக்கணுமா? விசில கையில வச்சுக்கிட்டு காதல போய் ஊதிக்கிட்டு அதே அந்த இதில் இருக்கணும்னு சொல்றீங்களா? 7 அறிவோட. நீங்க வாங்குங்க. எங்க சார்? எங்கயா? தாவேகா கட்சிக்கு தான் கூப்பிடுறோம். ஆமா, வந்து இருந்து பாருங்க. அப்போதான் அந்த பேரின்பத்தை உங்களால் அடைய முடியும். இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல ஈசா மையத்தில் என்ன நடக்குதுங்கிறது பார்க்க முடியாது. ஈசா மையத்துக்கு போனாதான் அந்த கடவுள் கண்ணுக்கு தெரிவார். இப்போ உங்களுக்கு கடவுள் கண்ணுக்கு தெரிறாரா?
ஏன்னா ஆவியே தெரியுதுன்றீங்க. கேட்டா கடவுள் உங்க தலைவர் தான் சொல்லுவீங்க போலயே. சொல்லுவீங்க போலையா? ஒரு விஷயம் தெரியுமா? அஜித் ரசிகர்களும் அஜித் யாரு? கடவுளே அப்படிமா. அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் விஜய் யாரு? யாரு சொல்லுங்க. அவதார புருஷன். புருஷனா? புருஷன்னா ஹலோ, அவதார புருஷன் புரியுதுங்களா? ராம அவதாரம் அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி ஒரு அவதார புருஷன், இந்த யுகத்துக்கு கிடைச்ச கலியுக புருஷன், கல்கி அவதாரத்தோட 2 தெரியுமா? கல்கி அவதாரம் 2வா? அதுல அமிதாப் பச்சன்லாம் நடிக்கிறாரு. உங்க தலைவரா நடிக்கிறாரு? அதான் தமிழ்நாடு மக்களை எந்த அளவுக்கு சினிமா பைத்தியமாக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அப்டேட்டா இருக்கீங்க பாருங்க. அதான் இப்படி இருந்தா நாடு நாட்டு மக்களும் நாசமா போகாம என்ன பண்ணுவாங்க? சினிமா பைத்தியமா இருக்கிறாங்க எல்லாரும். ஆமா. சரி, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு கேட்பேன். லாஸ்ட் டைம் இதான் பண்ணீங்க. நான் ஒண்ணு கேட்பேன். நீங்க எங்கேயோ போய் சுத்தி கடைசில ஆவிக்கு வந்து நிப்பீங்க. இப்பயும் நான் ஒண்ணு கேட்டேன். ஆனா எங்கெங்கேயோ போய் ஆவி, ஆவி, ஆவி அப்படின்னு வந்து நிக்கிறீங்க. உங்க தலைவருக்கு அவங்க ஒய்ஃபே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது என்னதான் உங்க தலைவர் பேசுவாரு, மௌனம் தான் செலுத்துவாரு அப்படின்றீங்களே. இப்ப இதுக்காவது போவாரா இல்லையா? அரசியல பத்தி வெளியில மேக்ஸிமம் வரமாட்றாரு. மாநாட்டுக்கு மட்டும் தான் வராரு. இப்ப அவர் ஒய்ஃப் அப்ளை பண்ணியிருக்காங்க டிவோர்ஸ்க்கு. இப்ப ஏப்ரல் 20 அன்னைக்கு போவாரா செங்கல்பட்டுக்கு? போகலைன்னா கோர்ட் அவமதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுவாங்கல்ல, போடுவாங்களா போக மாட்டாங்களா? கோர்ட்டை மதிக்கணுமா மதிக்கக்கூடாதா? நீதிமன்றத்தை அவமதிச்சா என்ன நடக்கும்? நீதி தேவதை தண்டிப்பால. அப்ப நீதி தேவதைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, அதனால போகணும்ல. எப்படி தலைவர் போகாம இருப்பாரு? போக தானே செய்வாரு. அதே நாள்ல சிபிஐல கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்க போவாரா இல்ல இங்க போவாரா அப்படிதான் நீங்க கேட்க போறீங்க? கேட்பீங்க. ஏன்னா ஆறறிவுக்கு அப்படிதான் யோசிக்க தோணும். ஆமா, எங்க தலைவர் 2 இடத்துக்கு போவார். உங்க தலைவர் எல்லாமே 2 இடத்துக்கு தான் போவாரா? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவார். ஆனா ஒரு விஷயம், திறமை இருக்கிறவன் 2 இல்ல 5 கூட மேனேஜ் பண்ணுவான். எதை சொல்றீங்க? புரியல. நீங்க எதை சொல்றீங்க? நான் அவரு கேஸ சொல்றேன் சார். 2 இடத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நானும் சொல்றீங்களா? அதே தான் 7 அறிவு சொல்றேன். தலைவர் 2 இடத்துக்கும் போய் எப்படி அங்க இப்ப 11 மணிக்கு இங்க வாங்க அப்படின்னா அங்க போவாரா? இங்க போவாரா? எனக்கு தெரிஞ்சு போவாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா தான் இருக்கு மக்கள் மத்தியிலுமே. அது வந்து நீங்க 22ஆம் தேதி நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண் கூட தெரியும். ஆமா. நாங்க ஏதாவது ஊருக்கு தெரியாம ஏதாவது பண்றோமா என்ன? நாங்க பண்ற எல்லாமே ஊருக்கு தெரியுதுல்ல? எல்லாம் புரியுதுங்களா? எங்க தலைவர் எந்திரிக்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, வீட்லேருந்து வெளியில கிளம்புறதுலேருந்து, இடையில நிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் காட்டுறீங்கல்ல? காட்டாமையா இருக்காங்க? அப்புறம் ஏன் தெரியாத மாதிரியே கேட்குறீங்க? எங்க போவாரு, எங்க போவாருன்னு? சரி, ஓகே சார். அத விடுங்க. இப்போ இந்த மாதிரி இதுல இப்ப அவங்க பையன் ஜேசன் சஞ்சய் அவரும் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மூவிக்கும் இப்போ அது பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அவர் எப்படி அவர் ப்ரோமோக்கெல்லாம் எப்படி போவாரு? ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அவரோட மூவி ப்ரொமோஷனுக்கு எப்படி போவாரு? ம். படம் நல்லா இருந்தா ஓட போகுது. படத்தை நல்லா எடுத்திருந்தா ஓட போகுது. படம் தானே ஓடணும். இல்ல இப்படி ஒண்ணு ப்ரொமோஷனுக்கு பண்ணியிருக்காங்க. வந்தா படம் ஓடிருமா? சேயோன் அப்படின்னு படம் எடுத்து வச்சிருக்காங்க. ப்ரொமோஷனை பயங்கரமா விட்டுட்டீங்கன்னா படம் ஓடிருமா? இப்படிதான் பில்டப் கொடுத்தீங்க பராசக்திக்கு. படம் ஓடிச்சா? பராசக்தி ஃப்ளாப்பா ஹிட்டா சொல்லுங்க. ப்ரமோஷன் சார், எதுக்குங்க? அவர் ஒரு பையன் படத்துக்கு எதுக்கு ப்ரமோஷன்? படம் நல்லா எடுங்கடா. படம் நல்லா எடுத்தா படம் ஓட போகுது. அதை விட்டுட்டு ப்ரமோஷன் இதெல்லாம் தேவையே இல்லை. அதுல எங்க எந்த வேலையை சரியா செய்யணுமோ அந்த வேலையை அங்க சரியா செஞ்சிருந்தா அதற்கான வெற்றி வரப்போகுது. அதானே உண்மை. அப்போ நீங்க பர்சனலா உங்க தலைவர் சரியா பண்ணல அவரோட பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃபை சரியா பண்ணலையா? அதான் சரியா அதாவது குடும்பத்தை வழிநடத்தல. அதனாலதான் அவங்க அப்பாவே அவர் கூட பேச மாட்டாரு. இந்த மாதிரி ஒய்ஃப் விஷயத்துல அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணாரு. அது பிடிக்காதனாலதான் அவங்க விஜய் அவர்கள் அவங்க அப்பா கூடயே பேசல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அதான் 6 அறிவுல திருப்பி திருப்பி அந்த 6 அறிவிலே இருக்கீங்க. ஆமா, 10 வயசு வரைக்கும் பெத்தவங்க கூட படுத்து கிடக்கலாங்க. 26 வயசுலயும் பெத்தவங்க கூட படுத்து கிடக்குறான்னா அது நல்ல வாழ்க்கையா? பெத்தவங்களை ஒதுக்கிட்டாருன்னா
சின்ன வயசுல கூட படுத்திருந்தாரு, இப்பவும் போய் படுத்திருக்க முடியுமா என்ன? ஒரு வயசுக்கான வளர்ச்சி வேணும். 7 அறிவுக்கு வாங்க அப்படின்னா வரவே மாட்டேங்கிறீங்க. ஒதுக்கி வச்சுட்டாருன்னு என்ன கைவிடப்பட்டு ஓல்டேஜ் ஹோம்லயே சேர்த்துட்டாரு? ஒரு விஷயம் தெரியுமா? எஸ் ஏ சந்திரசேகர் ஐயா டெய்லி 12 மணிக்கு ஆமா எண்ணி 100 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு, வெளியில அண்டாவில வச்சு, அவரே கைப்பட. தெரியுமா எதுக்கு சோறு போடுறாரு? 100 பேர் சாப்பிடணுங்கிறதுக்காக. நைட்ல நாய் கூட சோறு வைக்கிறாருன்னு சொல்றாங்க, நான் பார்க்கல. தெரியுமா அதெல்லாம்? அதே எங்க தலைவன் வீட்டுல இருந்துட்டு பண்ணா என்ன ஆகும்? தெருவில் இருக்கலாம் என்ன சொல்லுவான்? கூட்டத்தை சேர்த்து இங்கே வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் கூட்டம் கூடுறாங்க அப்படிம்பாங்க. அதனாலதான் அவரு தலைவர் கூட இல்லாம தனியான ஒரு இடத்துல இருந்து எல்லாருக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, தமிழ் மக்கள் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அங்க, தெரியுமா? சரி, ஓகே சார். நாங்கள் எப்படி நான் கேட்டதுக்கு ப்ராப்பரான எதுவும் வரல, எங்கெங்கேயோ சுத்த விட்டீங்க, எப்போ வழக்கம் போல் அதையே பண்ணிட்டீங்க. நம்ம இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் சார். ஓ, இப்ப இன்டர்வியூக்கு தான் என்னை வர சொன்னீங்களா? ஏதோ உட்காந்து பேசலாம் வாங்க அப்படின்னீங்க, அதான் நானும். அப்படிதான் டீம்ல இருந்து சொன்னாங்களா உங்களுக்கு உட்காந்து பேசலாம் அப்படின்னா போயிருவீங்களா? ஓ, இன்டர்வியூனா அதுக்கு தகுந்தது மாதிரி சரியா பேசியிருப்பாங்கல்ல. இப்ப ஈரான் வார் நடந்துட்டு இருக்குது, அந்த வார்னால இந்தியாவில் எவ்வளவு பொருளாதார சீரழிவு நடக்கலாம் இருக்குது, அது மாதிரிலாம் பேசலாம்ல. அதெல்லாம் விட்டுவிட்டு. சரி, பரவாயில்ல சார், நம்ம முடிச்சுக்கலாம் சார். என்னால முடியல சார். சரி, நன்றி, வணக்கம். ஓகே.